ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் 2 க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஹால் டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஐடி தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ நிறைய வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அப்ளிகேஷன் ஐடியை நாங்கள் மறந்துட்டோம், ஸோ எப்படி வந்து இப்போ ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணுறது. ஸோ அதுபோக சிலர் பார்த்தீங்க அப்படின்னா வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர்ஸ் யூசர் ஐடி எங்களுக்கு மறந்துடுச்சு, பாஸ்வேர்டு மறந்துடுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு யூசர் ஐடி, பாஸ்வேர்டோ அல்லது அப்ளிகேஷன் ஐடி எதுவுமே தெரியல அப்படின்னாலுமே நம்ம வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களோட ஹால் டிக்கெட்டை. ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மொபைல் அல்லது பிசி, லேப்டாப் எந்த யூஸர்னாலும் ஓகே தான். ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துருங்க, அதில் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். tnpsc.gov.in இதுதான் அஃபீஷியல் பேஜ். இந்த அஃபீஷியல் பேஜில் ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா முகப்பு பக்கம், அதாவது ஹோம் பேஜுக்கு நம்ம போயிடலாம். ஏன்னா மேலே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஹோம் பேஜ் போனோம்னா தான் எல்லாமே தெரியும். நான் இப்போ ஹோம் பேஜ் போயிட்டேன். ஹோம் பேஜ் போனதுமே பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் பேஜ் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். லெஃப்ட் சைடில் இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸில் ஹால் டிக்கெட் டவுன்லோட்ஸ்னு இருக்கும். அதை ஓகே கொடுத்துடலாம். அதை ஓகே கொடுத்தது எக்ஸ்டர்னல் விண்டோஸ் ஒன்று ஓப்பன் ஆகும், வெப்சைட்ஸ். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் தமிழ் அல்லது இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே பார்த்துக்கலாம் இந்த பேஜை எப்படி ஷோ பண்ணுறேன்னு. ஸோ இதில் செகண்ட் ஆப்ஷனாக இருக்கும் நிரந்தர பதிவு விவரங்கள், அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்து இங்கே 2 ஆப்ஷன் இருக்கும். புதிய பதிவு செய் விளைவோர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பதிவு செய்தவர். ஏற்கனவே பதிவு செய்தவர் மட்டும்தான் எக்ஸாம்ஸ் எழுத முடியும். ஏன்னா அவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணியிருக்க முடியும். ஸோ அதனால் கீழேருந்து பாட்டம்லேருந்து செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்க. ஸோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பயனாளர் குறியீடு, அதுக்கப்புறம் கடவுச்சொல், அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் இது எல்லாமே கொடுத்துருங்க. சப்போஸ் இதில் உங்களுக்கு வந்து பயனாளர் குறியீடு, அதாவது உங்களோட யூசர் ஐடி மறந்துருச்சு, பாஸ்வேர்டு தெரியும், யூசர் ஐடி மறந்துருச்சு அப்படின்னா அதுக்கு நான் சொல்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு யூசர் ஐடி தெரியும், பாஸ்வேர்டு மறந்துருச்சுன்னா அதுக்கும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பயனாளர் குறியீடு மறந்துருச்சு, அதாவது உங்களோட யூசர் ஐடி மறந்துருச்சுன்னா இங்கே பாருங்கள் கீழே இருக்க ஆப்ஷனை ஓகே கொடுங்க. இதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா இங்கே ஐடென்டிஃபிகேஷன், ஸோ உங்களோட எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் நம்பரை என்டர் பண்ணணும். ஓகேங்களா? உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர் என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் 3 செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரை என்டர் பண்ணிக்கலாம், அல்லது எஸ்எஸ்எல்சி ரிஜிஸ்டர் நம்பரை என்டர் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் நம்பரை என்டர் பண்ணிக்கலாம். நான் இப்போ சர்டிஃபிகேட் நம்பர்னு கொடுத்துட்றேன். ஸோ இங்கே வந்து என்னோட சர்டிஃபிகேட் நம்பர், அதாவது உங்களோட மார்க் ஷீட்டில் டாப் கார்னரில் சர்டிஃபிகேட் இருக்குது, சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும், அந்த நம்பர் கொடுத்து அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் 10th மார்க் ஷீட்டில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஆப்ஷன், அதாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர்டு மெயிலுக்கு வந்து உங்களோட யூசர் ஐடி வரும், அல்லது உங்கள் மொபைலுக்கு வேணும் அப்படின்னா ரிஜிஸ்டர்டு மொபைல்னு கொடுத்துட்டு ஸோ உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு உங்களோட செலக்ட் ஐடென்டிஃபிகேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணணும். உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எஸ்எஸ்எல்சி ரிஜிஸ்டர் நம்பர், அதே மாதிரி எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் நம்பர் ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி அந்த நம்பர் கொடுத்துங்க. உங்களோட டேட்டு, மந்த்து, இயரு, அதுக்கப்புறம் நீங்கள் மொபைல்னாலும் மொபைலு, அல்லது நீங்கள் ரிஜிஸ்டர் மெயில்னாலும் மெயில் கொடுத்துக்கலாம். கொடுத்து உங்களோட மெயில் ஐடி கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் ரிஜிஸ்டர் மெயில்னால் நான் மெயில் ஐடி கொடுத்துட்டேன். அதாவது இது எந்த மெயில் ஐடினா நீங்கள் ஆல்ரெடி டிஎன்பிசிக்கு ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க அந்த மெயில் ஐடி தான். அல்லது மொபைல் நம்பர்னாலும் நீங்கள் ஆல்ரெடி டிஎன்பிசி கொடுத்துருப்பீங்க ஒன் டைம் ரிஜிஸ்டர் பண்ணுறப்போ அந்த மொபைல் நம்பர் கொடுத்து சமர்ப்பி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த இந்த மொபைல் நம்பருக்கு அந்த யூசர் ஐடி வந்து வந்துடும். ஓகேங்களா? நார்மல் மெசேஜில் வந்துடும், வாட்ஸ்அப்பில் எதுலேயும் வராது. அதே மாதிரி நீங்கள் மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா மெயிலுக்கு வந்து உங்களுக்கு யூசர் ஐடி வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள் மூலம் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பயனாளர் குறியீடு, அதாவது உங்களோட யூசர் ஐடி வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ பாஸ்வேர்டு எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து மறுபடியும் அந்த ஹோம் பேஜ் வந்துருங்க. இதில் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நிரந்தர பதிவு விவரங்களுக்குள்ளே வந்துருங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பயனாளர் குறியீடு அப்படிங்கிறது நம்ம மறந்துட்டோம். அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போது பயனாளர் குறியீடு தெரிஞ்சிருச்சு, எனக்கு வந்து பாஸ்வேர்டு மறந்துருச்சு அப்படின்னா இந்த சைட்லேயே பாருங்கள் கடவுச்சொல் மறந்து விட்டது அப்படின்னு அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்து உங்களோட பயனாளர் குறியீடு, அதாவது உங்களுக்கு மெசேஜோ அல்லது மெயிலோ வந்திருக்கும். ஓகேங்களா? நம்ம இப்போ ரெக்கவர் பண்ணோம்ல, அதில் வந்து உங்களுக்கு மெசேஜ் நார்மல் மெசேஜில் கொடுத்துருப்பீங்க, மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு வந்திருக்கும். அந்த லாகின் ஐடி இங்கே கொடுக்கணும். அதுக்கப்புறம் பிறந்த தேதி, டேட்டு, மந்த்து, இயர் கொடுத்துங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிஜிஸ்டர்டு இமெயில் அல்லது ரிஜிஸ்டர்டு மொபைல் அப்படின்னு இருக்கும். நம்ம எதன் மூலமாக ரீசெட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்கும். ஸோ நான் மொபைல் மூலம்னா
மொபைல்னு கொடுத்துருக்கிறேன், இமெயில் மூலம்னா இமெயில்னு கொடுத்துக்கிறேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமெயில் கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு ஒரு லிங்க் ஒன்று அனுப்புவாங்க. அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ரீசெட் கேட்கும். அதாவது புதுசாக வந்து கிரியேட் பண்ண சொல்லும் பாஸ்வேர்டு. ஸோ பாஸ்வேர்டு எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் நீங்கள் கொடுத்துங்க, அடுத்து உங்கள் நேம் கொடுத்துங்க, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இயர் கொடுத்துங்க, 2025, அதுக்கப்புறம் அல்லது ஆஷ் இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக கன்வெர்ட் ஆகிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாஸ்வேர்டு எல்லாமே ரீசெட் பண்ணியாச்சு. ரீசெட் பண்ணதுக்கப்புறம் ஹோம் பேஜ் வந்துடுங்க. ஹோம் பேஜ் வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ அந்த நிரந்தர பதிவு விவரங்கள் இப்போ நம்ம எல்லாமே வந்து அதாவது யூசர் ஐடியும் தெரிஞ்சிச்சு, பாஸ்வேர்டும் தெரிஞ்சிது. அதுக்கப்புறம் இந்த உள்நுழை அப்படின்னு இருக்கும். உள்நுழையில் யூசர் ஐடி நம்ம ரெக்கவர் பண்ண யூசர் ஐடி இருக்கும், செட் பண்ண பாஸ்வேர்டு இருக்கும். ரெண்டையும் கொடுத்து சமர்ப்பி அப்படின்னு இருக்கும். நான் சமர்ப்பி கொடுத்துட்றேன். சமர்ப்பி கொடுத்தும் பார்த்தீங்கன்னா இப்போது என்னோட டேஷ்பார்ட்டுக்கு வந்துருச்சு, கேண்டிடேட் டேஷ்பார்ட்டுக்கு. இந்த கேண்டிடேட் டேஷ்பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போது நமக்கு வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண போகிறோம். இங்கே டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு இருக்கும், அதை நான் ஓகே கொடுத்துட்றேன். அதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். இதில் டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு இருக்கும், அதை கொடுத்துட்றோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஐடின்னு கேட்குது. ஸோ இப்போது எனக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே தெரியும், பட் அப்ளிகேஷன் ஐடி அப்படிங்கிறது என்னன்னு தெரியாது. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஐடி நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி டேஷ்பார்ட்டுக்கு வந்திருப்பீங்க. ஃபஸ்ட்டு உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே வந்ததுமே இதுதான் டேஷ்பார்ட்டு. இந்த டேஷ்பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இங்கே அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும், அல்லது கரண்ட் அப்ளிகேஷன் இருக்கும். நீங்கள் கரண்ட் அப்ளிகேஷன் கூட கொடுத்துக்கங்க. இப்போ பாருங்கள் கேண்டிடேட் டேஷ்பார்ட்டில் இதில் செகண்ட் ஆப்ஷனாக இருக்கும் கரண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓகே கொடுத்துட்றேன். அதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் ட்ராப் டவுன் வாங்க. இது அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸு, இதில் தான் வந்து அப்ளிகேஷன் ஐடி நம்ம எடுக்க போகிறோம். சரிங்களா? அப்படி நான் ட்ராப் டவுன் வந்ததும் லாஸ்ட் ஒன்னாக இருக்கும் கம்பைனட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 சர்வீசஸ் 07/2025 2025 வந்த 7வது நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதில் வந்து இங்கே இந்த பக்கம் பாருங்கள், ரைட் சைடு லெஃப்ட் சைடில் 25 ஆரம்பிக்கும். அதாவது 2025 வந்த நோட்டிஃபிகேஷனுக்காக 25 இருக்கும். இந்த 25 எந்த நம்பர் ஆரம்பிக்குதோ அந்த நம்பர் ஃபுல்லாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கங்க. நோட் பண்ணி வச்சுட்டு இப்போது நம்ம இந்த பேஜுக்கு வந்திருப்போம், ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ளிகேஷன் ஐடியில் இங்கே நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த நம்பரை அப்படியே நீங்கள் இங்கே வந்து என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த்து, இயர் கொடுக்கணும். இப்போது என்னோட அப்ளிகேஷன் ஐடி வந்து நான் இங்கே என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிட்டு கீழே ப்ளூ கலர் செக் பாக்ஸ் இருக்கும், டவுன்லோட் அப்படின்ட்டு டவுன்லோட் கொடுத்துட்றேன். டவுன்லோட் கொடுத்தும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களோட ஹால் டிக்கெட் அப்படியே டவுன்லோட் ஆகும். சரிங்களா? ஸோ இது வந்து டவுன்லோட் ஆகிறதில்ல, இங்கே நம்ம பிரிண்ட் கொடுத்து தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தேர்வரின் பெயர், பதிவு எண், தந்தை பெயர், தேர்வு மையம், தேர்வு கூட பெயர் மற்றும் முகவரி, உங்களோட ஃபோட்டோ இருக்கும், ஃபோட்டோ கீழே சிக்னேச்சர் ப்ளஸ் அந்த டேட்டு, உங்களோட சிக்னேச்சர் எல்லாமே இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போது பிரிண்ட் அப்படின்னு இருக்கும் மேலே ப்ளூ கலரில், அதை நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்து இங்கே பாருங்கள், ஸோ டெசிக்னேஷன் அப்படின்னு இருக்கும். இந்த டெசிக்னேஷனில் சேவ்னு கொடுத்துங்க. பிரிண்ட், அதாவது வீட்டில் பிரிண்டர் வச்சுருக்கலாம் சிலர் வந்து பிரிண்டர் வச்சுருக்க மாட்டாங்க, வெளியே போய் எடுப்பாங்க. ஸோ அதில் சேவ் எஸ் பிடிஎஃப்னு இருக்கும், பிடிஎஃப் கொடுத்துருங்க. பிடிஎஃப் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா இங்கே சேவ் அப்படின்னு இருக்கும், கீழே நீங்கள் சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோல்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சேவ் ஆகும். ஸோ நீங்கள் எந்த ஃபோல்டரோ அந்த லொக்கேஷன் வந்து ஃபைண்ட் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ அதில் டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு கொடுத்து சேவ் கொடுத்துருங்க. இந்த மாதிரி சேவ் கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் சேவ் ஆயிடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள் மூலம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூசர் ஐடியோ அல்லது பாஸ்வேர்டோ அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஐடியோ எதுவுமே தெரியல அப்படின்னாலுமே ஹால் டிக்கெட்டு இந்த சிம்பிளான வழிமுறைகள் மூலம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ வரக்கூடிய வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஎன்பிசியில் முக்கிய அறிவுரைகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க எல்லாமே நம்ம வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். ஸோ மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர். கடினமாக இருங்கள் மக்களே.